இப்போ மனம் தீவிரமாக இருந்துச்சுன்னா உடல் தீவிரமாக தான் வேலை செய்யும். இப்போ மனம் தனியாக உடல் தனியாக வேலை செய்யறதுனால தான் நம்ம நொந்து நூலாகிட்டு இருக்கோம். இப்போ மனமும் கொஞ்சம் குறைஞ்சி ஆன்மா விழிச்சிருச்சுன்னா கிரியேட்டிவிட்டி ஆயிடுவோம், பெரிய லெவலில் இந்த இறை சம்பந்தமாக எல்லா வேலையும் செய்வோம். ஆனால் அங்கேயும் போய் அந்த ஆன்மாவோட பல நாள் அந்த ஏக்கத்தை அந்த எண்ணத்தை அது என்ன பண்ணுவோம், சிவனுக்கு ஒரு கோயில் கட்டிடுவோம், சிவனுக்கு ஒரு சிலை வச்சுருவோம், இந்த அதை பண்ணிடுவோம். இன்ன வரைக்கும் இந்திய பாரதத்தில் இந்த ஆன்மீகத்தை ஒய்டாக யாரும் இப்படி எடுத்துகிட்டு போனதில்லை. அந்த மாதிரி ஒய்டாக நான் எடுத்துகிட்டு போய் அமெரிக்கா வரைக்கும் காட்டுறேன் அப்படின்லாம் போவோம். அந்த உண்மையாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஆன்மா விழிச்சறிஞ்சுவன் அமெரிக்காவுக்கு போகணும்னு அவனுக்கு உணர்த்தி ஒரு வேலை செஞ்சாதான் போவான். அந்த ஒய்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டான். ஒன்று. ரெண்டாவது, காய்ச்ச மரத்தில் கல் விழுவோம், மண் விழுவோம், குப்பை விழுவுங்கிறதெல்லாம் விழிப்படைஞ்சவன் பேச மாட்டான்ப்பா. பெரிய ஒரு 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 சக்தியில் இருக்கிறான் பாரு, அவன் கல் விழுந்துடும் மண் விழுந்துடும் அதெல்லாம் சொல்ல மாட்டான். மனிதன் தான் சொல்லிட்டு இருப்பான் காய்ச்ச மரத்தில் கல் விழுவோம், பணக்கார வீட்டில் 2 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் யார் சொல்லுவான்னா ரெகுலர் ஃபார்முலாவில் இருக்கிறவங்க தான் சொல்ல முடியும். ஒரு உயர்ந்த யோகி போய் இப்படி சொல்ல மாட்டான். உயர்ந்த இடத்துக்குள்ள இருக்கிறவன் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்த மாட்டான். இதுதான் உண்மையான செயல் வடிவம். அப்ப வெறும் ஆன்மா விழிச்சா மட்டும் ஒரு பெரிய சக்சஸை பண்ண முடியாது. அந்த ஆன்மாவே பிரகாச நிலைக்கு மாறணும். இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் ஆன்மா விழித்தவங்க இருக்கிறாங்க. அந்த பிரகாச நிலைக்கு மாறினா அவங்க ஆசையை விட்டுருவாங்க. அவங்க ஆசையை விட்டா அவங்க முழு ஒரு ஜோதி ஒரு செயலா மாறுவாங்க.